ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ். இப்போ தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கும் தலையில் பொடுகு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வீட்லேயே ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு மருதாணி, கருவேப்பிலை, ஒரு கற்றாழை, கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன் நான். இந்த கற்றாழையை எடுத்ததும் நீங்கள் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ அந்த கற்றாழையில் இருக்கிற ரெண்டு பக்கம் இருக்கிற முள் மாதிரி இருக்கிற பகுதியை கட் பண்ணிக்கோங்க. அடி முனை ரெண்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறதுனால நீங்கள் சின்ன சின்ன துண்டாக போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துடுங்க. இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பிறகு அதை எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிடி அளவு மருதாணி இலை, ஒரு பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கொஞ்சமாக ஒரு கொத்து வேப்ப இலை கூட சேர்த்துக்கலாங்க. பேன் தொல்லை, பொடுகு தொல்லைலாம் இருக்கிறவங்க 4 வேப்ப இலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க நான். 2 மிளகும் சேர்த்துக்கலாங்க. மிளகு அதிகமாக சேர்த்துக்கூடாது. வேப்பிலையும் ஒரு கொத்து தான் போடணும். ஒரு 2 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க வேணுன்றவங்க. இது பியூர் செக்கு எண்ணெய்ங்க, கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் 1/2 லிட்டர் தான் எடுக்க போகிறேன். இதில் 1 லிட்டர் இருக்குது. இப்போ காய்ச்சறதுக்கு 1/2 லிட்டர் தான் எடுக்கிறேன். அப்பப்போ காலி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும், திரிஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாதுங்க, லைட்டாக சூடானா போதும். இல்லைனா வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இலையெல்லாம் பச்சையாக சேர்க்கறதுனால. இப்போ நம்ம வச்சுருந்த எல்லாம் வெந்தயம், கற்றாழை, கருவேப்பிலை இலை, மருதாணி இலை, இது எல்லாமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்புறம் பொரிஞ்சு முகத்துலலாம் எண்ணெய் தெரிச்சிடுங்க. அதனால் எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நீங்கள் லைட்டாக சூடானதும் வச்சுருக்க எல்லா பொருளையும் உடனே போட்டுடலாங்க. இது 1/4 மணி நேரம் மிதமான சூட்லேயே இருக்கணுங்க. சிம்மில் வைங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை பண்ணணும். இதில் போட்டிருக்கிற கற்றாழை பாருங்கள், இப்போ அப்படியே இருக்குது. 1/4 ஹவர் கழித்து இது நல்லா மொறுன்னு ஆகிடுங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணுங்க. இல்லைனா எண்ணெய் ரொம்ப நாள் தாங்காது, எண்ணெய் கெட்டு போயிடும். நீங்கள் கற்றாழையெல்லாம் பச்சையாக இருக்கும் பொழுதே இதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலான்னு ஆஃப் பண்ணிங்கன்னா எண்ணெய் கொஞ்ச நாள்லேயே கெட்டு போயிடுங்க, வழவழன்னு ஆகிடும். நல்லா மொறுன்னு கற்றாழை ஆன பிறகு தான் பண்ணணும். அதுக்குன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வருங்க எண்ணெய். இது எல்லாம் சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு காட்டன் கிளாத்தில் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கசண்டும் சேர்ந்து வரும். அதனால் கிளாத்தில் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நமக்கு கிடச்சிடுச்சுங்க. இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.